السلام عليكم ورحمة الله وبركاته. الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر. أشهد أن لا إله إلا الله. أشهد أن لا إله إلا الله. أشهد أن محمدا رسول الله. أشهد أن محمدا رسول الله. حي على الصلاة. حي على الصلاة. حي على الفلاح. حي على الفلاح. الله أكبر الله أكبر. لا إله إلا الله. الحمد لله رب العالمين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. فقد قال الله تعالى في قرآنه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته فلا تموتن إلا وأنتم مسلمون. வார்த்தைகளில் மிகச்சிறந்த வார்த்தை அல்லாஹுடைய வேதமாகும். வழிகாட்டல்களிலே மிகச்சிறந்த வழிகாட்டல் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டலாகும். காரியங்களிலே மிகவும் கெட்டது மார்க்கத்திலே புதுமையான காரியங்களை நுழைவிப்பதாகும். ஒவ்வொரு புதுமையான காரியமும் பிதஅத்தாகும். ஒவ்வொரு பிதஅத்தும் வழிகேடாகும். ஒவ்வொரு வழிகேடும் உங்களை நரகத்திற்கு இட்டுச் செல்லும். இந்த உபதேசத்தை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பிரசங்கங்களின் ஆரம்பத்திலே ஞாபகப்படுத்தி இருக்கிறார்கள். அதை நானும் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி கொண்டுகிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, ஃபித்னா நிறைந்த ஒரு காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த காலகட்டத்திலே அல்லாஹு தஆலா மூமின்களுக்கு செய்திருக்கின்ற தௌஃபீக் அருள், அவர்கள் நன்மையான விடயங்களை செய்வதில் அவர்களுக்கு விருப்பத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான். பாவமான காரியங்களை அவர்களுக்கு அல்லாஹ் வெறுப்புக்குரியதாக ஆக்கி இருக்கிறான்.
இது அல்லாஹ் மோமீன்களுக்கு செய்திருக்கிற மிகப்பெரிய ஒரு தௌஃபீக், அருள். என்னுடைய வாழ்க்கையிலே நல்ல விடயங்கள் செய்வதற்கு எனக்கு விருப்பமாக இருக்கிறதா? இது அல்லாஹ்வுடைய தௌஃபீக். பாவமான காரியங்கள் எனக்கு விருப்பத்துக்குரியதாக இருக்கிறதா? அது ஒரு சோதனை, அது ஒரு குழப்பம் நம்முடைய வாழ்க்கையிலே. அல்லாஹு தஆலா சூரத்துல் ஹுஜராத் என்ற அத்தியாயத்திலே 7வது வசனத்திலே குறிப்பிடுகின்றான், வலாக்கின் அல்லாஹ ஹப்பப இலைக்குமுல் ஈமான வஸய்யனஹு ஃபீ குலூபிக்கும். அல்லாஹ் ஈமானை உங்களுக்கு விருப்பத்துக்குரியதாக ஆக்கியிருக்கிறான், அதை உங்களுடைய உள்ளங்களிலே அழகானதாக ஆக்கி தந்திருக்கிறான். ஈமானோடு சம்பந்தப்பட்ட விடயங்கள். வகர்ரஹ இலைக்குமுல் குஃப்ர வல் ஃபுசூக வல் இஸ்யான். இறை நிராகரிப்பு, பெரும்பாவங்கள், ஏனைய பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் உங்களுக்கு வெறுப்புக்குரியதாக ஆக்கி தந்திருக்கிறான். மூமின்களுக்கு பாவங்கள் செய்வது வெறுப்புக்குரியதாக இருக்கும். அந்த வெறுப்பை அல்லாஹ் ஏற்படுத்தி இருப்பது ஒரு தௌஃபீக், அல்லாஹ்வுடைய அருள் தான். என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் நன்மையான விடயங்களை நாம் செய்ய வேண்டும் என்றிருந்தால் அது அல்லாஹ்வுடைய உதவியின்றி முடியாது சகோதரர்களே. அல்லாஹ்வுடைய தௌஃபீக் நமக்கு வேண்டும். பாவத்தை விட்டு நாங்கள் தூரமாகுவதாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தௌஃபீக், அருள் நமக்கு வேண்டும். அதனால் தான் நாம் அல்லாஹ்விடத்திலே இந்த தௌஃபீக்கை, இந்த அருளை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். ஒரு பாவம் என்று வருகிற போது அது என்னுடைய உள்ளத்திலே வெறுப்புக்குரியதாக, ஒரு விரும்பாத ஒன்றாக அது பார்க்கப்பட வேண்டும். ஆனாலும் அன்புக்குரியவர்களே, நான் ஆரம்பத்திலே சொன்னது போல நாங்கள் ஃபித்னாவுடைய காலத்திலே இருக்கிறோம். குழப்பங்கள் மலிந்து போயிருக்கிற காலம். இந்த காலத்திலே நம்முடைய சமூகத்திலே பாவங்கள் மலிந்து போயிருக்கின்றன. உலமாக்கள் நான் மேலே கூறிய அந்த வசனத்தை வைத்து பாவங்களை 3 வகையாக பிரித்திருக்கிறார்கள். அதிலே ஒன்று, ஒருவரை இஸ்லாத்தை விட்டும் வெளியாக்கிவிடக்கூடிய பாவங்கள். அது குஃபுர், ஷிருக்குல் அக்பர் போன்ற பாவங்கள். ஒருவர் ஷிருக்குல் அக்பரை செய்துவிட்டால் அவர் இஸ்லாத்தை விட்டும் வெளியேறிவிட்டார். கை சேதம். ஒரு நலவை அல்லாஹ்விடத்திலே வேண்ட வேண்டும், துஆ செய்ய வேண்டும். தனக்கு ஏற்பட்ட கஷ்டத்தை நீக்கும்படி அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய வேண்டும். இவர் அல்லாஹ் அல்லாதவரிடத்திலே போய் இந்த துஆவை செய்துவிட்டால், ஒரு கபரடியை போய் இந்த துஆவை செய்துவிட்டால், ஒரு அவுலியாவிடத்தில் போய் இந்த துஆவை செய்துவிட்டால் அவர் மிக பெரும் இணை வைத்தலை செய்துவிட்டார். உதாரணமாக சொல்லுகிறேன், அவர் அதே நிலையிலே மௌத்தாகிவிட்டால் அவர் மறுமை நாளில் மன்னிக்கப்படவே மாட்டார். இது நம்முடைய கொள்கை. அதே நேரத்திலே அதை இந்த உலகத்தில் உணர்ந்து அவர் தௌபா செய்து அதற்கு பாவ மன்னிப்பு கேட்டுவிட்டால் அல்லாஹ் அவரை மன்னித்து விடுவார். இந்த பாவங்களிலே இருந்து அல்லாஹ் நம்மை தூரப்படுத்த வேண்டும். இஸ்லாத்தை முறித்து விடக்கூடிய பாவங்கள் நவாகிதுல் இஸ்லாம் என்று உலமாக்கள் சொல்லுவார்கள். அடுத்தது அல் கபாயிர், பெரும்பாவங்கள். இது எல்லோரிடத்திலும் இருக்கின்றன. பெரும்பாவங்கள் என்றால் என்ன? இமாம் ஸஹபி ரஹிமஹுல்லா அவர்கள் அல் கபாயிர் என்ற ஒரு தனி புத்தகத்தை எழுதியிருக்கிறார்கள். பெரும்பாவங்கள் உள்ளடக்கப்பட்ட ஒரு புத்தகம் உண்டு. அதற்கு ஒரு வரைவிலக்கணம் கொடுக்கிறார்கள். எந்த பாவம் குறித்து அல்லாஹுவும் அல்லாஹுடைய தூதரும் இந்த பாவத்தை நீங்கள் செய்தால் உங்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் இருக்கிறது, அல்லாஹ்வுடைய கோபம் இருக்கிறது, அல்லாஹ்வுடைய தண்டனை இருக்கிறது என்று எச்சரிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த பாவங்கள் அனைத்தும் பெரும்பாவங்கள். இது பெரும்பாவங்கள் என்பதற்கு கொடுக்கப்பட்ட ஒரு வரைவிலக்கணம். அதிகமான பெரும்பாவங்கள் இருக்கின்றன. இது அல்லாத அடுத்த நிலையிலே உள்ள பாவங்கள்
மூன்றாவது வகை பாவங்கள் அஸ்ஸகாயிர் என்ற சிறிய பாவங்கள். பெரும்பாவங்களை பொறுத்த வரையிலே அதற்கு நாம் தௌபா செய்து அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை பெற வேண்டும். சிறிய பாவங்களை பொறுத்த வரையிலே நாம் செய்கிற சில நல்ல காரியங்களின் ஊடாக அந்த பாவங்கள் அழிக்கப்பட்டு விடலாம். உதாரணத்துக்கு நாம் முஹர்ரம் மாதத்திலே ஆஷூரா என்ற நோன்பை பிடித்திருக்கிறோம். அந்த நோன்பின் மூலமாக கடந்த வருடத்திலே செய்த சிறிய பாவங்கள் அழிக்கப்படுகின்றன. இப்படி அல்லாஹ் ஒரு விடயத்தை நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறான். இப்படி அன்புக்குரிய சகோதரர்களே, உலமாக்கள் பாவங்களை 3 வகையாக நமக்கு பிரித்து வைத்திருக்கிறார்கள். நானும் நீங்களும் எந்த வகை பாவத்தை அதிகம் செய்து கொண்டிருக்கிறோம் என்றால், பேசக்கூடிய நானும் கேட்கக்கூடிய நீங்களும் மலக்குகள் அல்ல. நம்முடைய ஈமான் அதிகரிக்கும், நம்முடைய ஈமான் குறைவடையும். இரண்டும் இருக்கின்றது நம்முடைய வாழ்க்கையிலே. ஆனால் நாம் பாவம் செய்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்படி உணர்ந்து கொண்டால்தான் நாம் அதை விட்டும் மீள முடியும் என்பதற்காகத்தான் ஞாபகப்படுத்துகின்றேன். ஃபித்னாவுடைய காலம் சகோதரர்களே. இன்றைக்கு பாவங்களை பலர் புரிந்து கொண்டிருக்கிறார்கள், அதை பற்றி கவலைப்படுவதே கிடையாது. அவர்களுடைய உள்ளங்களிலே அது பற்றிய குற்ற உணர்வும் கிடையாது. 5 வேளைகள் தொழ வேண்டும், ஃபர்து ஐன், சிம்பிளாக தொழுகைகளை விடுவார்கள். ஆனால் உள்ளத்திலே எந்த குற்ற உணர்வும் கிடையாது. சுபகு தொழுகை தொழமாட்டார்கள், உள்ளத்திலே எந்த குற்ற உணர்வும் கிடையாது. இப்படி நிறைய பாவங்களை நம்முடைய சமூகத்திலே பலர் செய்து கொண்டிருக்கிறார்கள். குற்ற உணர்வு கிடையாது. ஆனால் ஈமான் உள்ளவர்கள் ஒரு பாவத்தை செய்துவிட்டால் அதற்காக கடுமையாக கவலைப்படுவார்கள். அன்புக்குரியவர்களே, நம்முடைய உள்ளத்திலே ஈமான் இருக்கிறதா, நிஃபாக் என்ற நயவஞ்சகத்தனம் இருக்கிறதா? அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள், ஒரு மூமின் ஒரு பாவத்தை செய்துவிட்டால் அவனுடைய தலையிலே ஒரு மலை வைக்கப்பட்டது போன்று ஒரு பாரமாக அதை உணர்வான். இது ஈமானுடைய அடையாளம். நானும் நீங்களும் இதை கேட்டு பார்ப்போம், நம்முடைய ஈமான் எப்படி இருக்கிறது. என்னுடைய வாழ்க்கையிலே சில நேரத்திலே ஷைத்தானுடைய தூண்டுதலால் நான் ஒரு பாவத்தை செய்து விடுகிறேன். அந்த பாவத்தை நான் செய்து முடித்ததற்கு பிறகு அதற்காக நான் கவலைப்படுகிறேனா, வருந்துகிறேனா? அந்த பாவத்தை செய்ததற்கு பிறகு என்னுடைய தலையிலே ஒரு மலை போன்ற ஒரு பாரமாக அது உணரப்படுகிறதா? இது மூமின்களுடைய நிலை. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். ஒரு முனாஃபிக் அப்படி அல்ல, நிறைய பாவங்களை செய்வான். அவற்றையெல்லாம் அதை ஒரு பொருட்டாக பார்க்க மாட்டான், அற்பமாகத்தான் பார்ப்பான். நிறைய பாவங்களை செய்வான். அவனுடைய மூக்கின் நுனியிலே உட்காருகிற கொசுவை போன்று அதை சிம்பிளாக தட்டி விடுவான். மூக்கில் ஒரு கொசு உட்கார்ந்தால் அதை சிம்பிளாக தட்டி விடுவது போன்று அவன் பெரும்பாவங்களை செய்து கொண்டே இருப்பான் இந்த உலகத்திலே. அது நிஃபாக்குடைய அடையாளம். நம்முடைய நிலை என்ன சகோதரர்களே, அன்புக்குரியவர்களே? இன்னும் ஒரு சாரார் இருக்கிறார்கள், பாவங்களை செய்துவிட்டு அதை பெருமையாக பகிரங்கப்படுத்தி பேசுவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், குல்லு உம்மதி முஆஃபா இல்லல் முஜாஹிரீன். என்னுடைய உம்மத்திலே பாவங்கள் செய்கிறவருடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான். ஆனால் அந்த பாவத்தை பகிரங்கப்படுத்துகிறார்களே அவர்களை தவிர. அல் முஜாஹரா என்பதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு விளக்கம் சொன்னார்கள். ஒரு அடியான் இரவு நேரத்திலே ஒரு பாவத்தை செய்கிறான், அல்லாஹுவை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. இப்போது அல்லாஹ் இவன் மீது கொண்ட இரக்கத்தால் அந்த பாவத்தை மறைக்க நாடிவிட்டான். அல்லாஹ் இரக்கம் உள்ளவன், அது நமக்கு விளங்குவதில்லை. இப்போது இந்த அடியான் காலை பொழுதை அடைகிறான். மற்றவர்களுக்கு மத்தியிலே நான் அப்படி செய்தேன் இப்படி செய்தேன் என்று சொல்லி தான் செய்த பாவங்களை எல்லாம் பகிரங்கமாக பெருமையாக பேசிக் கொண்டிருக்கிறான்.
அல்லாஹ் அந்த பாவத்தை மறைக்க நாடி இருந்தான், ஆனால் இவன் அதை பகிரங்கப்படுத்துகிறான். இப்படி பாவங்களை செய்துவிட்டு அதை பகிரங்கப்படுத்துகிறவர்களை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரிக்கை செய்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் பலரை இப்படி பார்க்கிறோம். நண்பர்களோடு சேர்ந்து கொண்டு பெருமையாக தாங்கள் செய்த பாவங்களை பற்றி கதைத்துக் கொண்டிருப்பார்கள். அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். மரணத்தை நினைவு கூர்ந்து கொள்ளுங்கள். மரணம் என்பது மிகச் சமீபமாக இருந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் இந்த உலகத்திலே நிறைய பாவங்களை செய்கிறோமே, அதனுடைய அசர், அதனுடைய தாக்கம், பாதிப்பு என்பது சகோதரர்களே இந்த உலகத்திலும் இருக்கிறது, மறு உலகத்திலும் இருக்கிறது. ஏனென்றால் நானும் நீங்களும் நம்பி இருக்கிற இந்த மார்க்கத்திலே மரணத்தோடு வாழ்க்கை முடிவடைவது கிடையாது. மரணத்தோடு வாழ்க்கை முடிவடைந்தால் யாருக்கும் பிரச்சனை இல்லை. மரணத்துக்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த பாதிப்பை நாம் இந்த உலகத்தில் அனுபவிப்பது போன்று கபருடைய வாழ்க்கையிலும் மஹ்ஷருடைய வாழ்க்கையிலும் மறுமையிலும் அனுபவிப்போம். அந்த பாதிப்பை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, உலகத்தில் ஏற்படுகிற ஒரு முக்கியமான ஒரு பாதிப்பு என்ன தெரியுமா? உலமாக்கள் சொல்லுவார்கள், த கஸ்வத்துல் கல்ப் வ மௌத்துஹு, உள்ளம் துருப்பிடித்து இறந்து போய்விடும். உள்ளம் துருப்பிடித்து இறந்து போய்விடும். துருப்பிடித்த உள்ளத்தில் எந்த நல்ல விடயங்களும் சென்றடைவது கிடையாது. அதான் உண்மையான நிலை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு அடியான் ஒரு பாவம் செய்கிற போது இந்த உலகத்திலே அவனுடைய உள்ளத்திலே ஒரு கருத்த புள்ளி வைக்கப்படுகிறது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், ஒரு கருத்த புள்ளி வைக்கப்படுகிறது. அவன் அந்த பாவத்திலே இருந்து தௌபா செய்கிறான். தௌபா என்றால் அந்த பாவத்தை விட்டுவிட்டு பாவ மன்னிப்பு கேட்கிறான். அல்லாஹ் அவனுக்கு மன்னிப்பு கொடுத்து விட்டால் அந்த கருத்த புள்ளி அழிக்கப்படும். இன்னும் பாவம் செய்கிறான். இப்படி நிறைய பாவங்கள் செய்ய செய்ய அவனுடைய உள்ளங்கள் முழுவதும் கருத்த புள்ளிகள் நிரப்பப்படுகின்றன. உள்ளம் கருப்பாகிவிட்டது. இப்படிப்பட்டவர்களைத்தான் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகிறான், கல்லா பல் ரான அலா குலூபிஹிம் மா கானு யக்ஸிபூன். தாங்கள் சம்பாதித்துக் கொண்டிருந்தவைகளால் அவர்களுடைய உள்ளங்கள் துருப்பிடித்து விட்டன. அவர்களுடைய உள்ளங்களிலே துருப்பிடித்து விட்டது அல்லாஹ் சொல்லுகிறான். உள்ளங்கள் கருத்த புள்ளிகளால் நிரப்பப்பட்டு துருப்பிடித்த உள்ளமாக இருந்தால் சகோதரர்களே, எத்தனை உபதேசங்கள் செய்தாலும் அந்த உள்ளத்தை அது சென்றடைய மாட்டாது. எத்தனை அல் குர்ஆன் வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டாலும் அந்த உள்ளங்களை அது சென்றடைவது கிடையாது. எத்தனை ஹுதுபாக்கள், எத்தனை உபதேசங்கள், எத்தனை எச்சரிக்கைகள், நற்கூலியை பற்றி பேசப்படுகிறது, தண்டனைகளை பற்றி பேசப்படுகிறது, ஆனால் உள்ளங்களை சென்றடைவதில்லை. உள்ளங்களில் எந்த மாற்றமும் வருவதில்லை. இப்போ நீங்கள் உங்களை கேளுங்க, எவ்வளவு பயான் கேட்டாலும் இந்த உள்ளத்தில் எந்த ஒரு மாற்றமும் வரவில்லை, அது ஒரு சின்ன ஒரு தாக்கத்தை கூட ஏற்படுத்தவில்லை என்று நீங்கள் உணர்கிறீர்களா? அன்புக்குரிய சகோதரர்களே, உங்களுடைய உள்ளங்கள் துருப்பிடித்த உள்ளங்கள், உங்களுடைய உள்ளங்கள் துருப்பிடித்த உள்ளங்கள், கருத்த புள்ளிகளால் நிரப்பப்பட்ட உள்ளங்கள். அந்த அளவுக்கு பாவங்களுக்கு மேல் பாவங்களை நாம் இந்த உலகத்திலே செய்து கொண்டே இருக்கிறோம். ஷைத்தான் அதற்கான வழிகளை நமக்கு அழகாக அலங்காரமாக உலகத்திலே காட்டிக்கொண்டே இருப்பான். அது அவனுடைய டியூட்டி, அது அவனுடைய வேலை, அப்படித்தான் செய்வான். ஆனால் நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும், இது உலகத்திலே நாம் உணர்ந்து கொள்கிற ஒரு முக்கியமான பாதிப்பு சகோதரர்களே. அது மட்டுமல்ல, இன்னொரு பாதிப்பை உலமாக்கள் அடையாளப்படுத்துகிறார்கள். சூஉல் ஹாத்திமா, மோசமான ஒரு முடிவு. சிலர் நன்மையான காரியங்களை பற்றி ஆர்வப்படுத்தப்படுகிற போது சௌஃப அமல் என்று சொல்லுவாங்க மனசுக்குள்ள, பிறகு செய்வோம், பிறகு தர்மம் கொடுப்போம். அறவே தொழமாட்டார், உடனே தொழுகை எடுக்க சொன்னால் வெள்ளிக்கிழமை பார்ப்போம், அடுத்த ரமலானுக்கு பார்ப்போம்,
இப்படி பிறகு பார்ப்போம் என்று காலம் தாழ்த்தி கொண்டே போவார். இன்னும் சிலர் பாவங்களை செய்வார்கள், அந்த பாவங்களை தொடர்ந்து பிடிவாதமாக செய்து கொண்டே இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்களுடைய மரணம் என்பது பெரும்பாலும் மோசமான மரணமாகத்தான் அமையும். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். நாம் அல்லாஹ் விரும்புகிற நல்ல காரியங்களை செய்த நிலையில் மௌத்தாக மாட்டோம். அல்லாஹ் வெறுக்கின்ற ஒரு பாவத்தை செய்த நிலையில் நமக்கு மௌத்து வந்துவிட்டால், அன்புக்குரிய சகோதரர்களே, நம்முடைய கடைசி நிலை மிக மோசமான ஒரு நிலையாகிவிட்டது. அல்லாஹுவை பயந்து கொள்வோம். மிக மோசமான ஒரு நிலை. இந்த உலகத்திலே அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே பலருடைய மரணங்களை பற்றி நமக்கு ஞாபகப்படுத்தி இருக்கிறான். ஃபிரௌனுடைய மரணம், காரூனுடைய மரணம், அவர்களுடைய மரணங்கள் எல்லாம், முடிவுகள் எல்லாம் மிக மோசமானதாகத்தான் அமைந்திருந்தன. மிக மோசமானது. என்ன காரணம்? பாவங்கள் செய்தார்கள், அந்த பாவங்களில் பிடிவாதமாக இருந்தார்கள். பாவங்கள் செய்தார்கள், இந்த உலகத்திலே குழப்பங்களை விளைவித்தார்கள், தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தார்கள், விடவில்லை. ஏன் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய புறத்திலே இருந்து உபதேசங்கள் வரவில்லையா? வந்தது. ஃபிரௌனுக்கு முன்னால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரச்சாரம் செய்தார்கள், ஆனால் அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவன் ஃபகால அன ரப்புக்குமுல் அலா என்ற அகங்காரத்தோடு தான் பேசினான். நான் தான் உங்களுடைய உயர்ந்த ரப் என்று சொன்னான். இன்னொரு கட்டத்திலே சொன்னான், அவனுடைய பிரமுகர்களை பார்த்து சொன்னான், என்னை தவிர உங்களுக்கு ஒரு கடவுள், ஒரு இறைவன் இருப்பதாக நான் நினைக்கவில்லை என்று சொன்னான். மூசா சொல்வது பொய் என்று சொன்னான். அப்படி இரண்டு கட்டங்களில் தன்னை கடவுள் கடவுள், தான் இலாஹ், வணக்கத்துக்குரியவன் நான் தான், கடவுள் நான் தான், இறைவன் நான் தான் என்று அகங்காரத்தோடு சொன்னவன் தான் இந்த ஃபிரௌன். அவனுடைய மரணம் எவ்வளவு மோசமான மரணமாக இருந்தது. முடிவு எப்படி இருந்தது? ஏன் அல்லாஹ் குர்ஆனிலே நமக்கு சொல்லுகிறான்? நமக்கு பாடம். என்னுடைய முடிவும் உங்களுடைய முடிவும் அப்படியான ஒரு முடிவாக வந்துவிடக் கூடாது. அன்புக்குரிய சகோதரர்களே, மூசா நபி அவருடைய கூட்டம் அல்லாஹ்வுடைய அற்புதத்தால் கடல் பிளக்கப்பட்டு கடலை கடந்து செல்கிறார்கள், அடுத்த கரை அடைகிறார்கள். இப்ப ஃபிரௌன் வருகிறான் அவனுடைய படைகளோடு. அந்த கடலுடைய நடுப்பகுதியை அடைந்த போது அல்லாஹ்வுடைய கட்டளை, மூசா நபி அடுத்த கரையிலே அசாவை கொண்டு அடிக்கிறார்கள். கடல் அப்படியோ மூடுகிறது, பாதைகள் எல்லாம் மூடுகின்றன. இப்போது அவன் மூழ்கப் போகிறான், மௌத்தாக போகிறான். அந்த கட்டத்திலே அவன் சொன்னான், ஆமன்து அன்னஹு லா இலாஹ இல்லல்லதி ஆமனத் பிஹி பனு இஸ்ராயீல் வ அன மினல் முஸ்லிமீன் என்று சொன்னான். கடைசி கட்டத்தில் பனு இஸ்ரவேலர்கள், அதாவது மூசா நபியுடைய கூட்டம், எவனை வணக்கத்துக்கு தகுதியான ரப்பாக ஈமான் கொண்டிருக்கிறார்களோ அவனை நானும் ஈமான் கொண்டு விட்டேன், நான் முஸ்லீம்களில் ஒருவனாக இருக்கிறேன் என்று சொன்னான். சுப்ஹானல்லாஹ். உலமாக்கள் இந்த வசனத்தை வைத்து விளக்கம் சொல்கிறார்கள். கடைசி நேரத்தில் கூட அல்லாஹு தஆலா அவனுடைய நாவில் அல்லாஹ் என்ற வார்த்தையை உச்சரிக்க வைக்கல. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்னு சொல்லல அவன் கடைசி வரைக்கும், அல்லாஹ் சொல்ல வைக்கல. பனு இஸ்ரவேலர்கள் எந்த ரப்பை ஈமான் கொண்டார்களோ அந்த ரப்பை நான் ஈமான் கொண்டேன் சொன்னான். அல்லாஹ்னு சொல்லல அவன். அந்த சொல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கல அவனுக்கு. அல்லாஹ் அந்த சக்ரத்துல் மௌத்திலே கேட்டான், ஆல் ஆன வகத் அஸைத கப்லு வ குன்த மினல் முஃப்ஸிதீன். ஃபிரௌனே, இப்போது அவனுக்கு அந்த அறிவு கிடைத்ததா? இதற்கு முன்னர் நீ மாறு செய்தவனாகத்தானே வாழ்ந்தாய், இந்த பூமியிலே குழப்பம் செய்து வாழ்ந்தாயே, இந்த நேரத்திலே உன்னுடைய ஈமான் இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளப்படாது. மிக மோசமான ஒரு மரணம். ஏனென்றால் ஒரு கட்டத்தில் அவன் தன்னுடைய அமைச்சர் ஹாமானை அழைத்து சொன்னான், இந்த களிமண்ணை கல்லாக்கி சுட்டு பெரிய மாளிகையை கட்டு, நான் மூசாவுடைய ரப்போடு கதைக்க வேண்டும் என்று சொன்னான். அப்படிப்பட்டவன். அதனால் தான் அல்லாஹ் சொன்னான், உன்னுடைய உடலை பின்னால் வரக்கூடியவர்களுக்கு அத்தாட்சிக்காக நாங்கள் பாதுகாப்போம். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த மரணங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே நல்ல படிப்பினையை தர வேண்டும். ஒருவன் இந்த உலகத்திலே பாவங்கள் செய்து கொண்டே வாழ்கிறான்,
பாவங்களில் பிடிவாதமாக இருக்கிறான். அல்லாஹுவை பற்றி சொல்லப்படுகிறது, மறுமையை பற்றி சொல்லப்படுகிறது, சுவர்க்கத்தை பற்றி சொல்லப்படுகிறது, நரகத்தை பற்றி சொல்லப்படுகிறது. உள்ளத்தில் எந்த ஒரு தாக்கமும் ஏற்படவில்லை, பாவங்களே செய்து கொண்டிருக்கிறான். ஒரு கட்டத்திலே அவனுக்கு மௌத்து வரும். அந்த சக்ரத்துல் மௌத்திலே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்விடத்திலே இவன் கோரிக்கை விடுப்பான், யா அல்லாஹ் கொஞ்ச காலம்தான், நான் இந்த உலகத்திலே அமல் செய்து விட்டு வருகிறேன், பாவங்களை எல்லாம் விட்டுவிட்டு நான் அமல் செய்ய போகிறேன் யா அல்லாஹ், நான் சதக்கா கொடுக்க போகிறேன் யா அல்லாஹ், என்னை கொஞ்ச காலம் இந்த உலகத்திலே வாழவை. புலம்புவான். அல்லாஹ் சொல்லுகிறான் சக்ரத்துல் மௌத்திலே. அப்படியான ஒரு துர்ப்பாக்கியம் எனக்கும் உங்களுக்கும் வந்துவிடக்கூடாது சகோதரர்களே. அல்லாஹுவை பயந்து கொள்வோம். இந்த உலகத்திலே நாம் பாவங்களிலே மூழ்கி போயிருந்தால், பாவங்களை தொடர்ச்சியாக செய்தால் அன்புக்குரியவர்களே, பெரும்பாலும் நம்முடைய முடிவு ஒரு மோசமான ஒரு முடிவு, ஒரு மோசமான ஒரு மரணம். அப்படி ஒரு நிலையை அடைந்து விட்டால் நம்முடைய மறுமை வாழ்க்கை நஷ்டமாகிவிடும், கை செய்தப்பட வேண்டும். எனவேதான் அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் பாவங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். ஏதோ ஒரு அடிப்படையிலே பாவம் செய்கிறோம். இந்த பாவத்தை நாம் செய்துவிட்ட உடனேயே அல்லாஹ்விடத்திலே நாம் தௌபா செய்ய வேண்டும். அந்த பாவத்தை உடனடியாக விட வேண்டும். தௌபாண்டாலே பாவத்தை விடுறதுதான். விட்டு நாம் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்தால் அல்லாஹ் நம்மை மன்னிப்பான். நாங்கள் பாவம் செய்யாதவர்களாக மரணிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தையும், நம்முடைய மரணங்களை நல்ல மரணங்களாகவும் அல்லாஹு தாலா ஆக்கி தருவான். அதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் ஆமீன். வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்புக்குரிய சகோதரர்களே, ஃபித்னாவுடைய காலத்திலே, பாவங்கள் மலிந்து போயிருக்கிற காலத்திலே ஈமானோடு வாழ்வது என்பது மிகவும் சிரமமான ஒரு காலத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கடும் சிரமமான ஒரு காலம். எனவேதான் இந்த பாவத்திலே இருந்து நாங்கள் விடுபட வேண்டும் என்று சொன்னால் அதற்கான முதலாவது சிகிச்சை வழி என்னண்டா அத்தௌபா வல் இஸ்திக்ஃபார். இவ்வளவுதான். நாங்கள் செய்கிற பாவங்களுக்காக தௌபா செய்ய வேண்டும், இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். இந்த அல்லாஹ் இரக்கமுடையவன். அல்லாஹு தஆலா ஒரு அடியான் பாவம் செய்துவிட்டு அந்த பாவத்துக்காக பாவ மன்னிப்பு கேட்பதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். அதற்காக சந்தோஷப்படுகிறான். எப்படி அளவுக்கு சந்தோஷம் உண்டா, பாலைவனத்திலே ஒரு மனிதன் போகிறான், ஒரு இடத்திலே அவன் தூங்கி விடுகிறான். அவனுடைய ஒட்டகம், அவனுடைய வாகனம், அவனுடைய உணவும் தொலைந்து விட்டது. அப்போது எவ்வளவு கவலைப்பட்டிருப்பான். பிறகு அவன் டயர்டில் போய் ஒரு இடத்துல தூங்கினான், கண்முழிச்சு பார்த்தான், தொலைந்த அவனுடைய வாகனம் அவனுக்கு பக்கத்தில் இருக்கிறது. இப்போது இந்த நேரத்தில் அவன் எவ்வளவு சந்தோஷப்படுவான். அதைவிட அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே பாவம் செய்த ஒரு அடியான் தன்னிடத்திலே தௌபா கேட்டால் மிக சந்தோஷப்படுகிறான். அல்லாஹ் இரக்கமுள்ளவன். எனவேதான் நாங்கள் பாவங்களிலே இருந்து விடுபடுவதற்கான முதலாவது வழி நாம் தௌபா செய்ய வேண்டும், இஸ்திக்பார் செய்ய வேண்டும். அத்தௌபா அன்னசூஹா, தூய்மையான தௌபா. தூய்மையான தௌபாண்டா அன்புக்குரியவர்களே, நானும் நீங்களும் என்ன பாவத்தை செய்கிறோமோ அந்த பாவத்தை முதலாவது விட வேண்டும். அதற்காக கவலைப்பட வேண்டும். இனிமேல் இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன் என்ற ஒரு உறுதியை உள்ளத்தில் ஏற்படுத்த வேண்டும். அந்த நிலையில் அல்லாஹ்விடத்திலே நீங்கள் தௌபா செய்யுங்கள். அல்லாஹ் நிச்சயமாக நம்முடைய தௌபாவை ஏற்றுக்கொள்வான். அப்படி ஒருவர் தௌபா செய்கிற போது அவர் பாவம் செய்யாதவரை போல அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அல்லாஹ் இரக்கமுள்ளவன், காலம் தாழ்த்த வேண்டாம். இன்றைக்கே நாம் இந்த தொழுகை முடிந்த கையோடு நம்முடைய பாவங்களை அல்லாஹ்விடத்திலே முறையிட்டு நாம் இஸ்திக்பார் செய்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா சூரா ஆல இம்ரான் என்ற அத்தியாயத்திலே 135வது வசனத்திலே குறிப்பிடுகிறான்.
தக்குவா உள்ளவருடைய பண்பை பற்றி சொல்கிறான். தக்குவா உள்ளவருடைய ஒரு பண்பு, இல்ல அல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷத்தன் அவ் ஸலமு அன்ஃபுஸஹும், அவர்கள் ஒரு பெரும்பாவத்தை செய்து விட்டார்கள் அல்லது தங்களுக்கு அநியாயம் செய்யக்கூடிய வேறு ஒரு பாவத்தை செய்து விட்டார்கள். அப்படி செய்கிற போது ஸக்கருல்லாஹ், உடனடியாக அவர்கள் அல்லாஹுவை நினைவு கூறுகிறார்கள். அல்லாஹுவை நினைவு கூறுகிறார்கள் என்றால் அல்லாஹ் இப்படியான பாவங்களுக்கு மறுமை நாளில் தயார்படுத்தி வைத்திருக்கிற தண்டனைகளை நினைத்து பார்க்கிறார்கள். நன்மை செய்கிறவர்களுக்கு அல்லாஹ் தயார்படுத்தி வைத்திருக்கிற நற்கூலியை, சுவர்க்கத்தை நினைத்து பார்க்கிறார்கள். உடனடியாக வஸ்தக்ஃபரு லிதுனூபிஹிம், இப்படி நினைத்து பார்த்து தங்களுடைய பாவங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்பார் செய்து கொண்டார்கள். வமன் யக்ஃபிரு துனூப இல்லல்லாஹ், அல்லாஹுவை தவிர பாவங்களை மன்னிப்பவன் வேறு யார்? வலம் யுசிர்ரு அலா மா ஃபஅலு வஹும் யஅலமூன், தாங்கள் அறிந்த நிலையில் தாங்கள் செய்து கொண்டிருக்கிற அந்த பாவத்தில் அவர்கள் பிடிவாதமாக இருக்க மாட்டார்கள். இது யாருடைய பண்பு? மூமின்கள், முத்தகீங்களுடைய பண்பு. எனவே அன்புக்குரியவர்களே, ஷைத்தானுடைய தூண்டுதலால் நாம் சில பாவங்களை செய்து விடுகின்றோம், செய்து கொண்டே இருக்கிறோம். நம்மிடத்திலே தக்குவா இருந்தால், ஈமான் இருந்தால் நாம் அதற்காக கவலைப்படுவோம், அல்லாஹுவை நினைப்போம். அல்லாஹ் இந்த பாவத்தை செய்துவிட்டு நான் மௌத்தானால் எனக்கு தயாரித்து வைத்திருக்கிற தண்டனை என்ன, அதை நினைத்து பார்த்து உடனடியாக நாம் அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்பார் செய்து கொள்ள வேண்டும். இது முதலாவது வழிமுறை அன்புக்குரிய சகோதரர்களே. இரண்டாவது வழிமுறை, நன்மையை ஏவி தீமையை தடுக்கின்ற பணியில் நாம் எல்லோரும் முடியுமான வரைக்கும் ஈடுபட வேண்டும். சமூகத்திலே ஒரு கூட்டம் இந்த பணியை கட்டாயம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். வெறுமனே நன்மையை மட்டும் ஏவிக்கொண்டிருப்பதில்லை, தீமையையும் தடுக்க வேண்டும். ரெண்டும் சேரும். சில சகோதரர்கள் நன்மையை ஏவினால் போதும், தீமையை தடுக்க தேவையில்லை என்று சொல்லுவார்கள். அது பிழையான ஒரு கருத்து. இரண்டையும் செய்ய வேண்டும். எப்படி? மன் ரஆ மின்கும் முன்கரன் ஃபல்யுகையிருஹு பியதிஹி, ஒரு தீமையை கண்டால் முதலாவது கையால் தடுக்க வேண்டும். இது ஒரு இஸ்லாமிய ஆட்சி உள்ள நாட்டிலே அரசாங்கம் கட்டளையிட்டு ஆர்டர் போட்டு தடுக்கிறது. அந்த நிலை நமக்கு கிடையாது. இப்ப இரண்டாவது, முடியவில்லை என்றால் நாவினால் தடுக்க வேண்டும். நாவினால் தடுப்பது என்பது தஅவா செய்வது, ஏதோ ஒரு அடிப்படையிலே. இப்படி எல்லோரும் மிம்பரிலே இருந்துதான் தஅவா செய்ய வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. நம்முடைய கடையிலே ஒருவர் வேலை செய்கிறார், அவர் ஒரு பாவத்தை செய்கிறார், நமக்கு விளங்குது, அவருக்கு நாம் தஅவா செய்ய வேண்டும், அழகான முறையிலே உபதேசம் செய்ய வேண்டும். இந்த தஅவா செய்கிற போது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் சகோதரர்களே, ஒரு பாவியை நரகவாதியாக ஆக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தஅவா செய்யக்கூடாது. சிலர் இருக்கிறார்கள், ஒருவன் செய்கிற அந்த பாவத்தை, தவறை அவனிடத்தில் சொல்ல மாட்டார்கள். இந்த ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் என்ற சோசியல் மீடியாக்கள் எல்லாம் பரப்புவார்கள். இது ஷைத்தானுக்கு உதவி செய்கிற வேலை. அவனிடத்திலே சொல்ல வேண்டும், அவன் திருந்த வேண்டும் என்ற நோக்கத்தில் சொல்ல வேண்டும், அவன் நரகம் போகக்கூடாது என்ற கவலையோடு சொல்ல வேண்டும். அதில் அல்லாஹ்வுடைய தௌஃபீக் உங்களுக்கு கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். இப்போ ஒருவர் ஒரு பாவத்தை செய்கிறார், அதை நாம் சொல்லி தடுக்க முடியும் என்ற ஒரு நிலை இருக்கிறது. நாம் சொல்லி தடுக்கவில்லை என்றால் நாங்கள் பெரும்பாவத்தை செய்து விட்டோம். வீட்டிலே நம்முடைய மனைவி ஒரு பாவத்தை செய்கிறாள், கணவனுடைய கடமை என்ன? அதை சொல்ல வேண்டும், தடுக்க வேண்டும், அழகாக சொல்லி தடுக்க வேண்டும். மகன் ஒரு பாவத்தை செய்கிறான், தந்தையின் கடமை என்ன? அழகாக சொல்லி தடுக்க வேண்டும், அழகிய முறையிலே அதை தடுக்க வேண்டும். அப்படி தடுக்கிற போதுதான் இந்த சமூகத்திலே பாவத்தை இல்லாமல் செய்ய முடியும். அதற்கு முடியவில்லை என்றால் ஃபபி கல்பிஹி, உள்ளத்தால் வெறுத்து ஒதுங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு இடத்திலே ஒரு பாவம் நடைபெறுகிறது, உண்மையிலேயே தடுக்க முடியவில்லை, நாவாலும் சொல்ல முடியவில்லை. மூன்றாவது நிலை என்ன? அந்த பாவம் நடக்கிற இடத்துக்கு நாம் போகாமல்
உள்ளத்தால் வெறுத்து ஒதுங்கிக் கொள்வது. இது ஈமானில் மிக பலவீனமான ஒரு நிலை. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், தடுக்காமல் உள்ளத்தால் வெறுத்து ஒதுங்கிக் கொள்வது என்பது. ஆனால் அது கூட இன்றைக்கு நமக்கு கஷ்டமாக இருக்கிறது. அது கூட கஷ்டமாக இருக்கிறது. குடும்பத்தில் ஒரு பர்த்டே பார்ட்டி நடக்கும். அது பித்அத், மார்க்கத்திலே ஹராம் என்று தெரியும். ஆனால் போகாட்டி குடும்பத்தாக்கள் கோபிச்சு கொள்வாங்க. அப்படித்தான் யோசிக்கிறோம். போனால் அல்லாஹ் என்னை கோபித்துக் கொள்வானே என்று நாம் பார்ப்பதில்லை. ஒரு ஹராமான நிகழ்வு என்றால் அல்லாஹ் என்னை கோபித்துக் கொள்வான் என்று பார்ப்பதில்லை. அன்புக்குரிய சகோதரர்களே, உள்ளத்தால் வெறுப்பது கடைசி நிலை. சமூகத்திலே நிறைய பேர் பாவம் செய்து கொண்டே இருக்கிறார்கள். சுயநலவாதிகளாக நாம் இருந்தால் இந்த பாவத்தை தடுக்க முடியுமா? ஏதோ ஒரு அடிப்படையிலே நாம் தஅவா செய்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி செய்யவில்லை என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு உதாரணத்தை சொன்னார்கள். புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்போ நன்மையை ஏவி தீமையை தடுக்கிறவர்களுக்கும் அப்படி தடுக்காமல் இருக்கிறவர்களுக்கும் ஒரு உதாரணம் சொன்னாங்க. ஒரு கப்பலில் பயணம் செய்கிற ரெண்டு கூட்டம், அவர்களுக்கு மத்தியிலே சீட்டு போட்டு பார்த்தாங்க. ஒரு கூட்டம் மேல்தட்டில், இன்னொரு கூட்டம் அடித்தட்டில். அடித்தட்டிலே கப்பலுடைய கீழ்ப்பகுதியிலே வசிக்கக்கூடியவர்களுக்கு தண்ணீர் தேவைப்படுகிற போது மேலே சென்றுதான் தண்ணீரை கொண்டு வருவார்கள். இப்போ இவர்களுக்குள் இவர்கள் பேசிக்கொள்கிறார்கள், நம்ம அடிக்கடி மேலே போய் தண்ணீர் எடுக்க போகிறதால அவர்களுக்கு தொந்தரவு இருக்குது. நாங்கள் என்ன செய்வோம், இந்த கப்பலுடைய அடியிலே ஒரு ஓட்டையை போட்டு விடுவோம், தண்ணீர் இலகுவாக வந்துவிடும் என்று ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். இப்போ அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மேலே உள்ளவர்கள் இதை பார்த்து கொண்டிருந்தால் கீழே உள்ளவர்கள் மட்டும் அழிவதில்லை, மூழ்கி போவதில்லை, எல்லோரும் சேர்ந்துதான் மூழ்கி விடுவார்கள். மேலே உள்ளவர்கள் இதை தடுத்தால் இரண்டு சாராரும் காப்பாற்றப்படுவார்கள். அழகான ஒரு உதாரணம். அல்லாஹ்வுடைய தூதர் கப்பல் என்று சொன்னது இந்த உம்மத், பயணிகள் என்று சொன்னது இந்த உம்மத்தில் உள்ள அங்கத்தவர்கள். கப்பலில் ஓட்டை போடுவது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது இந்த சமூகத்திலே புரியப்படுகிற பெரும் பாவங்கள். இந்த பாவங்களை நாங்கள் பார்த்து கொண்டிருந்தால் அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய புறத்திலே இருந்து சோதனைகள் வருகிற போது அது எல்லோருக்கும் சேர்ந்துதான் வருகிறது. அதை நாம் தடுக்கின்ற போது அவர்களும் பாதுகாக்கப்படுகிறார்கள், நாங்களும் பாதுகாக்கப்படுகின்றோம். அந்த பணியை ஏதோ ஒரு அடிப்படையிலே நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற ஒரு வழிமுறையை நாம் உள்ளத்திலே எடுத்து செல்ல வேண்டும். இறுதியாக அன்புக்குரிய சகோதரர்களே, அதே போன்று நாம் எல்லோரும் நல்ல சூழல்களை உருவாக்கி கொள்ள வேண்டும். நம்முடைய வீட்டு சூழலை ஒரு இஸ்லாமிய சூழலாக, வெளிச்சூழலை, நம்முடைய நண்பர்கள் நல்லவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் யாரோடு சேருகிறார்கள், அவர்கள் நல்லவர்களாக இருக்க வேண்டும். இந்த கெட்ட நண்பர்கள் என்பது மிக மோசமான ஒரு சூழல். அவர்கள் நிச்சயமாக எங்களையும் அந்த பாவத்திலே கொண்டு சென்று விடுவார்கள். நல்ல சூழல். அதுபோன்று நமக்கு பள்ளி வாயலில் ஒன்று சேருகிற ஒரு வாய்ப்பு கிடைத்தால் நாம் கட்டாயம் ஒன்று சேர வேண்டும். அது அழகான ஒரு சூழல். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளியை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறாங்க. உலமாக்கள் சொல்லுவார்கள், அல் மோமின் ஃபில் மஸ்ஜித் எப்படி என்றால் கஸ்ஸமகி ஃபில் மா என்று சொல்லுவாங்க. தண்ணீருக்குள் இருக்கிற மீனை போன்று. ஒரு மோமின் பள்ளிக்குள் எப்படி என்றால் தண்ணீருக்குள் இருக்கிற மீனை போன்றவன். மீனுக்கு தண்ணீருக்குள் இருப்பதுதான் சுகம், விருப்பம். ஒரு முனாஃபிக் மஸ்ஜிதில் எப்படி என்றால் ஒரு கூட்டுக்குள் இருக்கிற பறவையை போன்று. கூட்டுக்குள் பறவை இருப்பதை விருப்பாது. அதுபோன்றுதான் முனாஃபிக் என்பவன் பள்ளிக்குள் இருக்க விரும்ப மாட்டான். சலாம் கொடுத்தா எப்படியாவது வெளியேறத்தான் பார்ப்பான். உட்கார்ந்து திக்ர் செய்ய மாட்டான். அதுபோன்று நல்ல விடயங்களை செய்ய மாட்டான். என்று அவனுக்கு விருப்பம் இல்லாத ஒரு இடமாக அது மாறிவிடுகின்றது. உலகத்திலேயே இந்த பூமியிலே உள்ள இடங்களில் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான இடம் எது? மஸ்ஜிதுகள் தான். இது ஹதீஸ், முஸ்லிமிலே வரக்கூடிய ஹதீஸ். மிக வெறுப்புக்குரிய இடம் எது? கடை தெருக்கள். இன்றைக்கு மக்கள் எதை கூட விரும்புகிறாங்க? கடை தெருக்களில் கதைத்து கொண்டிருப்பதை. ஏதாவது ஒரு கேளிக்கை கூத்துக்கள் ஒன்று சேர்க்கப்படுகிற போது அதிலே எல்லோரும் விருப்பத்தோடு ஒன்று சேர்கிறார்கள். பள்ளியில் ஒரு பயான் என்று அறிவிச்சு பாருங்க, ஒரு மஜ்லிஸு திக்ர், மஜ்லிஸுல் இல்ம்,
எத்தனை பேர் கலந்து கொள்கிறார்கள்? அதிலே இருப்பதற்கு நேரம் இல்லை, விருப்பமும் இல்லை, ஓடுகிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, நம்முடைய சூழலை நாம் அழகாக்கி கொண்டால்தான் நாம் பாவங்களிலே இருந்து எங்களை காத்துக்கொள்ள முடியும் இன்ஷா அல்லாஹ். சூழல் பிழையானால் யாருடைய வாழ்க்கை எப்படி மாறும் என்று யாருக்கே தெரியாது. என்னுடைய வாழ்க்கை, உங்களுடைய வாழ்க்கை, நம்முடைய முடிவு எப்படி அமையும் என்று யாருக்கும் தெரியாது. மோசமான ஒரு முடிவாக கூட அமைந்து விடலாம். எனவே நல்ல சூழல்களை நம்முடைய வாழ்க்கையிலே அதிகம் ஏற்படுத்திக் கொள்வோம். அதிலும் குறிப்பாக மஸ்ஜிதுகளிலே உட்கார்ந்து குர்ஆனை ஓதுவது, குர்ஆனை படிப்பது, அப்படியான சபைகளை நாம் கட்டாயமாக அலங்கரிக்க வேண்டும். அதற்கு நேரத்தை ஒதுக்க வேண்டும். அது அல்லாஹ்வுடைய அருளை பெற்றுத்தரும். மலக்குகள் அந்த சபையை சூழ்ந்து கொள்வார்கள். சகீனத் என்ற அமைதி நம்முடைய உள்ளத்துக்கு கிடைக்கிறது. அது மட்டுமல்ல, அல்லாஹ் மலக்குமார்களிடத்திலே நம்மை பற்றி பெருமையாக பேசுகிறான். இது அடிக்கடி சொல்லப்பட்ட விடயம்தான். ஆனால் இந்த சிறப்புகள் நம்முடைய உள்ளங்களை வந்தடையவில்லை. இதுதான் நாங்கள் இந்த இடத்திலே உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விடயம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த பாவத்தை விட்டும் நாம் தூரமாக வேண்டும் என்றால் நல்ல சூழலை நாம் ஏற்படுத்திக் கொள்வோம். அல்லாஹு தஆலா நாம் இந்த உலகத்திலே அல்லாஹ்வுக்கு விருப்பமானவர்களாக வாழ்ந்து அல்லாஹ் விரும்புகிற அமல்களை செய்து அதே நிலையில் மௌத்தாகுவதற்கு எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.